அந்த இடத்துக்கு போக போகிறோம். 12,000 அடி உயரத்துக்கு போக போகிறோம். ஏன்னா இது வந்து மேலே போய் அப்புறமா கீழே இறங்கணும். சின்ன திரும்ப காயிறது கஷ்டமே. இங்கே பாருங்க மேலே போலாடா. வந்துட்டேன். கீழே விழுந்து உடஞ்சி தூள் ஆகிருக்குது பாருங்க. எப்படி தண்ணி எல்லா பக்கம் இருந்து தண்ணி போய்க்குதுங்க. இந்த இடத்துல நெருப்பு காய்ச்சிடலாம். கேமராவை கரெக்டாக காட்ட விட்டது. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடத்துல இயற்கை. அங்கே பாருங்க வந்து நினைஞ்ச போது வாய் கொலருது அப்படி இருக்குது இந்த இடத்துல. நார்மல் ட்ரேடர் இல்லை, கோஸ்ட் ட்ரேடர் இருக்கிறதா. இங்கிறது பார்த்தா எப்படி இருக்குன்னு பாருங்க. ஹாய் நண்பாஸ், நம்ம இப்போ வந்து எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரன் வேலியிலேருந்து இப்போ நம்ம போகிறது வந்து கப்பாடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம வரும்போது நிறைய வீடியோஸ் எடுக்கல. ஆனால் இப்போ நம்ம வந்து இந்த கேரன் வேலியிலேருந்து கப்பாடாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர் சம்திங் என்னவோ இருக்குது. இப்போ நம்ம வந்து பைக் ரைடு அதுதான் பண்ண போகிறோம். இதில் என்னடா இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இங்கே வந்து நம்ம ஒரு 7 மிலிட்ரி ஜோனை கடந்து, இது இல்லாமல் நிறைய ரோடுகள் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வந்து ரோடு பயங்கரமாக டேமேஜ் ஆகிருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எவ்வளோ நம்ம வந்து ரைடு பண்ணியிருப்போம். ஆனால் எதுலுமே எனக்கு வந்து அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நினச்சதே இல்லை. ஆனால் இந்த ரோடு ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஆனால் அந்த ரோடில் நம்ம வரத்துக்குள்ளே அவ்வளோ கஷ்டம் ஆயிடுச்சு. அந்த ரோடு எப்படி இருக்கும்ன்றது நானே உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள். லேண்ட் சைடெல்லாம் அவ்வளோ பெருசாக இருக்குது. நிறைய மரங்களெல்லாம் சாஞ்சு போயிருக்குது. இப்போ நான் உங்களுக்கு அந்த ரோடு எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் சீக்கிரம் போகலாம். ஏன்னா மழை ஜோரம் வந்துச்சுன்னா இன்னும் லேண்ட்ஸ்லைடு அப்புறம் ஒன்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து திரும்ப இங்கே உள்ளே தான் போகணும். பெட்ரோல் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ்க்கு நம்ம போகணும். பெட்ரோல் கூட ரொம்பவே கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சாவியை போடல. ஓகே, வண்டி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே வரத்துக்குள்ளே ஒரு கதி ஆகிடுச்சு. இப்போ திரும்பவும் இங்கேருந்து அதே ரோடில் தான் போக போகிறோம். என்ன கதியாக போதோ தெரில. லடாக் போகிறதுக்குள்ளே கொஞ்சம் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணி ஆகணும், இல்லைன்னா ஆகாது. பாருங்கள் ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ரோட்லலாம் எப்படி போகிறது? இன்னும் அங்கே பார்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒன்று வச்சுருக்காங்க. அந்த பார்க்கிங் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோதான். பாருங்க, ஓ இந்த ஒரு கருமண்டா இது. இது எங்கன்னா கீழே விழுந்து நம்ம உசுறு வாங்குது. பின்னாடி வைக்கிறதுக்கும் முடியாம. ஐயோ இது ஆல்ரெடி நம்ம ஒரு வாட்டி கீழே வச்சோம், திரும்ப கீழே விழுது. பின்னாடி வைக்கிறதுக்கும் இடம் இல்லாமல் வைக்குது. இப்போ நம்ம வந்து அந்த இடத்துக்கு போக போகிறோம். 12,000 அடி உயரத்துக்கு போக போகிறோம். ஏன்னா இது வந்து மேலே போய் அப்புறமா கீழே இறங்கணும். ஏன்னா இந்த கிராமம் பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. அதாவது கப்பாடான்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இங்கே வரணுன்னா மலைக்கு மேலே 12,000 அடிக்கு மேலே போய் அப்புறமா கீழே இந்த 5,000 அடியில் இருக்கிறது தான் இந்த கேரன் வேலி. ஆனால் இதை ஸ்பெல் பண்ண கிரண் அப்படின்னு தான் வருது. ஆனால் எல்லோரும் கேரன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரில. கேரனை விட கிரண் வேலி நல்லா தான் இருக்குது. சரி, ஏதோ ஒன்று அவங்க வெஸ்ட்டுக்கிறாங்க பேர். ஓகே, நேற்று இதோட வண்டி பார்த்திங்கன்னா இங்கே தான் ஸ்டக்காக இந்த வண்டி. திரும்ப நம்ம இங்கே போகணுமா? இந்த இடத்துல இல்லை, இன்னொரு இடத்துல வண்டி ஸ்டக்காகி தண்ணி பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக போய்ங்குது பாருங்கள். சரி போகலாம். தண்ணி வர ஐயோ செம்ம கோல்டாக இருக்குங்க. காலில் தண்ணி கொஞ்சம் பட்டுறதுக்கே இவ்வளோ கோல்டாக இருக்குது. பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. ஐயோ கால் நஞ்சு போச்சுன்னா திரும்ப காயிறது கஷ்டமே. இங்கே பாருங்கள் மேலே
ஓடாடா, வந்துட்டேன்டா, வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம்டா தம்பி, விட்டுறாதரா. எவ்வளோ மரங்க, எவ்வளோ லேண்ட்ஸ்லைடு, எல்லாம் கீழே விழுந்து உடஞ்சி தூள் ஆகிருக்குது பாருங்க. எப்படி தண்ணி எல்லா பக்கம் இருந்து தண்ணி போய்க்குதுங்க. எவ்வளோ தண்ணி, தமிழ்நாட்டில் தண்ணி இல்லைன்னு சொல்கிறாங்க. எனக்கு மட்டும் பவர் இருந்துச்சுன்னா இந்த தண்ணி அப்படியே கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு அப்படியே கொஞ்சம் எல்லாம் அண்டர் கிரவுண்டுக்கும் விட்டால் போதும். ஓ, ஆனால் இங்கே கேட்டதுக்கு இந்த தண்ணி எங்கே போகுதுன்னு கேட்டால் பாகிஸ்தானுக்கு போதான் இந்த தண்ணி. ஐயோ, எவ்வளோ தண்ணி போகுதுங்க. ஐயோ, இந்த தண்ணி பார்க்கும்போதெல்லாம் நம்ம ஊரோட ஞாபகம் தான் வருது. எவ்வளவோ தண்ணி எல்லாம் வற்றி போய் அண்டர் கிரவுண்டில் அவ்வளோ போகுது. இந்த தண்ணி நம்மளுக்கு பவர் இருந்துச்சுன்னா எல்லா தண்ணியும் அண்டர் கிரவுண்டில் ஃபில் பண்ணி விட்ருவேன், எல்லா தண்ணியும். அந்த மாதிரி பவர் தான் நம்மக்கிட்ட இல்லையே. தண்ணி எங்கெல்லாம் இல்லையோ, எக்ஸாம்பிள் இப்போது பெங்களூரில் அண்டர் கிரவுண்டில் தண்ணி இல்லைன்றாங்க. எந்தெந்த ஊர்லெலாம் தண்ணி இல்லையோ அந்த ஊர்லலாம் இந்த மாதிரி தண்ணி வந்து நிறைய வேஸ்ட்டாக போய் கடலை கலக்கிறதுக்கு எல்லாத்தையும் இப்படி இந்த ஜக்லேருந்து மொண்டு ஊற்றுற மாதிரி இங்கேருந்து எடுத்து அண்டர் கிரவுண்டில் ஊற்றிடணும். அந்த மாதிரி டெக்னாலஜி இருக்கா? கண்டுபிடிச்சிருக்கிறாங்களா? இல்லை. கண்டுபிடிக்க முடியுமா? அதுவும் இல்லை. அது இயற்கைக்கும் அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க ரோட. ஐயோ, வண்டி வேறு ஸ்கிட் ஆகுது. எப்படி போகிறது தானே, எப்படி போகிறது? லெஃப்ட் எடுத்துடலாம். லெஃப்டில் தான் ரோடு கொஞ்சம் நல்லா இருக்குது, ரைட்டில் விட. நேற்று எங்கோ ஒரு பக்கம், அது எனக்கு நைட்டில் சரியாக தெரில, வண்டி வந்து ஒரு பக்கம் டவுனில் பார்த்தா தண்ணி அவ்வளோ இருக்குது, இங்கே பார்த்தா வண்டி சைடில் பார்த்தா அவ்வளோ போய் பள்ளம். நம்ம வண்டி பார்த்திங்கன்னா சைடில் இருக்குது. வண்டி மாட்டிக்கிச்சு. ஃபஸ்ட்டே கோல்டு வேறு. ஐயோ, யார் சொல்கிறீங்க, ஒரு செகண்ட் வண்டி தள்ளி விட்டுலாம் போல் இருந்துச்சு. பட் என்ன பண்ணுறது, பண்ணி தானே ஆகணும்ன்றதுக்காக எல்லாத்தையும் சிகிச்சை கொண்டு. ஏன்னா நைட் ஆகிடுச்சு, ஏன்னா லைட் வேறு இல்லை, வண்டி ஓட்டவும் முடியல, என்ன பண்ணுறது. பட் எப்படியோ அதை தாண்டி வந்தாச்சு. லூசு பசங்க சும்மா உட்காந்து பார்த்துங்கிறானுங்க பாரு. ஏண்டா கல்லுங்கண்ணா வீழ்ந்துங்குது, வந்து ஹெல்ப் பண்ணலாம், ஒன்றும் இல்லை. அது வீடு இல்லை, இவங்களே கத்தி வந்து நம்மளை இது பண்ணி விட்டுறானுங்க. ஐயோ ஹெல்ப் நெய்யண்ணா. ஆனால் பாருங்களா, உங்கள் லேண்ட்ஸில் ஏதாவது சென்ட்ரல் ஒருத்தர் நிற்கிறான், வந்து ஹெல்ப் பண்ணலாம், அந்த கல்லை கொஞ்சம் தள்ளி விடலாம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அம்மா உக்கானே சீக்கிரம் வாடான்னு சொல்லிட்டு அங்கேருந்தே கத்திங்கிறானுங்க லூசு பசங்க. மொத்தம் சாஞ்சி இருந்துச்சுன்னா அப்படியே போய் தண்ணியில் விழுந்துருப்பேன். இது தாண்டி போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் எங்கே யாருமே இல்லை. என்ன பண்ணுங்க அங்கிள், டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். இந்த தூரம் வேறு நம்மளுக்கு. இந்த கண்கள் மூடினும். தேங்க்யூ அங்கிள். क्या प्रूफ? कितना प्लेस का विल गिव? नहीं, वो दूसरा टोकन दो हमारे। ओके, हमने दिया था। क्या இதுக்கு மேலே நம்மளால் வண்டி ஓட்ட முடியாது. அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் நிறைய உட்காந்துட்டு அப்புறம் போகலாம். எப்போ நல்லா முடியலோட அப்பா சாமி. ஐயோ ஐயோ, இங்கே கடவுள் வந்து இங்கே நம்மளுக்காக வச்சுருக்குறாங்க. அப்பா நம்மளுக்கும் நம்ம கேமராக்கும் சேர்த்து இந்த இடத்துல நெருப்பு காய்ச்சிடலாம். கேமராவை கரெக்டாக காட்ட விட்டது. இப்போ தெரிஞ்சு பாருங்கள். ஓ ஐயோ, இப்போ தான் கொஞ்சம் நல்லா இதமாக இருக்குதுயா. எவ்வளோ பெரிய மரத்தை இது ஒன்று நான் ஒரு வருஷத்துக்கு எரியும் போலியே, அவ்வளோ பெரிய மரம் பெருசாகுது. ஆகா ஆகா ஆகா.
हाँ क्या हो गया ठंड लगी हाँ आगे करो ना डांस हो गया ना अबे அப்படியே வாயில் இருந்து போக அப்பே வந்து இங்கே பாருங்க இப்போ நம்ம வந்து ஹைட் அதாவது 12,000 அடிக்கு மேலே இப்போ நம்ம வந்து போக போகிறோம். அங்கேருந்து வரும்போது கூட எனக்கு கோல்டு தெரில, ஆனால் இப்போ நம்ம இங்கேருந்து போகிறதுனால கோல்டு வந்து பயங்கரமாக இருக்க போகுது. அங்கே வந்து கொஞ்சம் சூடு பண்ணிக்கின்னு கொஞ்சம் அதாவது ஒரு 10 மீட்டர் வரதுக்குள்ளேயே வந்து செம்ம கோல்டு அடிச்சு பாருங்கள். ஐயோ இது வந்து ஸ்னோ ஸ்லைடு அப்படி இருக்குது பாருங்கள். ஸ்னோ ஸ்லைடு ஆகிட்டுக்குது எல்லா பக்கம். இப்போ நம்ம வந்து அவங்ககிட்ட கேட்டேன் இன்னும் இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர்னு கேட்டால் 56 கிலோமீட்டரா. ஐயோ 56 கிலோமீட்டர் நம்ம மேலே ஏறி கீழே இறங்குறதுக்குள்ளே உயிரை போயிடும் போலியா இந்த இடத்துல. ஏன்னா கோல்டு வந்து ஹைட்டுக்கு போக போக மழை வந்து அதிகமாக ஆயினே இருக்குது, கோல்டும் அதிகமாக ஆயினே இருக்குது, லோன்லினஸும் தனியாக ஆகிக்கொண்டே இருக்கின்றது. அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏற்க இந்த இடத்துலேருந்து இருங்க, எதனா வண்டி எதுவும் வரல, வண்டி சைடில் விட்டுட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வேறு நம்ம ஃபோன் கவர் ஃபுல்லாக போட்டதுனால எதுவும் தெரியல. என்னடா இது பாருங்களேன், வா செம்ம வியூங்க. இங்கேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடத்துல இயற்கை. அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு பக்கம் நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி நம்மளுக்கு இயற்கை சந்தோஷத்தை கொடுக்குது இந்த இடத்துல. கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் அங்கங்கே உருகி 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 தண்ணியாக வந்துங்குது. செம்மங்க இது. ஸ்னோ ஐயோ நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் ஸ்னோவே இல்லையே அப்படியே சொல்லிட்டு ஏங்கணும். அதை நம்ம கண் முன்னே இந்த இயற்கை வந்து இவ்வளோ ஸ்னோவை காட்டுவோம்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி கூட பார்க்கல. நம்ம நினச்சா இது ஒன்று கொடுக்குது இயற்கை. இப்போ நம்ம வந்து 12,000 அடி உயரத்தில் இப்போ நம்ம இருக்கோங்க. அப்போயே நான் ஒரு ஹீல்ஸ் காமிச்சல, அந்த ஹீல்ஸுக்கு மேலே இருக்கிற என்னால் வந்து ஒரு டைமுக்கு மேலே பேசவே முடியல இந்த இடத்துல. வண்டி வேறு ஸ்கிட் ஆகுது, ட்ரெஸ்ஸு வந்து நினைஞ்ச போது வாய் கொளருது, அப்படி இருக்குது இந்த இடத்துல. எவ்வளோ கோல்டாக இருக்குது அப்பா சாமி. அதுவும் வேறு ஒரு ஷர்ட் போட்டு, ஷர்ட்டுக்கு மேலே டிஷர்ட் போட்டு, டிஷர்ட்டுக்கு மேலே ஒரு ஜெர்க்கின் போட்டு, ஜெர்க்கின் மேலே இன்னொரு ஜெர்க்கின் போட்டால் கூட இவ்வளோ கோல்டாக இருக்குதுடா அப்பா சாமிஜி. அப்போ நீங்களே வச்சுக்கோங்க எவ்வளோ கோல்டாக இருக்காருன்னு. இப்போ எனக்கு தெரிஞ்சுங்க -3 இருக்கும் நினைக்கிறேங்க. ஏன்னா இங்கே ஃபோனில் சிக்னலும் கரெக்டாக காட்ட மாட்டேன், ஒன்றும் இல்லை. மண்டை வேறு பாரமாக இருக்குது. ஓ கை ரொம்ப ஃப்ரீஸ் ஆகுது. இப்போ தான் கொஞ்சம் நெருப்பு போட்டுன்னு கொஞ்சம் வந்துச்சேன், திரும்ப கோல்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் 36 கிலோமீட்டர் இருக்கா. வண்டி ஆஃப் ஆகாமல் அப்படியே கொண்டு கீழே போய் விட்டுறாயாப்பா சாமி. மழை வராமல் இருந்தால் இயற்கையை ரசிச்சுக்கின்னு விளையாடிக்கின்னு இந்த ஐஸில் செம்மையாக என்ஜாய் பண்ணியிருக்கலாம். ஆனால் மழை வந்து நம்மளை எல்லாத்தையும் குழப்பி விட்டுச்சு. எப்படி இருக்குன்னு
அப்படியே எப்படி நெருப்புலேருந்து புகை வருமோ, கோல்லேருந்து புகை வருது இந்த இடத்துல. இருங்க, இந்த கேமராவில் வேறு நம்ம கவர் கட்டியிருந்தால அந்த சின்ன சின்ன கவர் வந்து லென்ஸுக்கு பட்டு பட்டு ஒன்றும் தெரியாமல் போகுது. இப்போ தெரியும் நினைக்கிறேன். ஓகே, ஆல் வெல் வாட் பெட்டர் பி வெல் பி லேட்டர். யாருமே இல்லையே அப்போ இங்கே. 5 மணிக்குள்ளே நம்ம கீழே இறங்கிடணுண்டா அப்பா. ஆல்ரெடி நிறைய மரங்கள்லாம் கீழே விழுந்து கீழே விழுந்து விட்டது. இங்கே பாருங்களேன், என்னடா அது இப்படி ஒடிஞ்சு போய்க்குது மரம். இந்த டைமில் வந்து எல்லாம் உருகி இருக்கணும், ஆனால் மழை வந்தனால அது அப்படியே பிடிச்சி வச்சுக்குது இந்த கோல்டு. அது கை வந்து ஆட்ட முடியல ஒரு செகண்டுக்கு மேலே. க்ளவுஸு வேறு 600 ரூபா கொடுத்து வாங்கினதுக்கு க்ளவுஸு வரும். இது நம்ம இதெல்லாம் வந்து நம்ம நெஞ்சே பார்க்கலாம். நம்ம இவ்வளோ கோல்டெல்லாம் நம்ம வண்டி ஓட்டுவோன்னு ஏதோ நார்மலான க்ளவுஸ் ஏதோ நம்ம யூஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணால் இது கோல்டு வந்து இது கூட தாங்க மாட்டேங்குது. எப்படி போகுது பாருங்களேன், அப்படியே ஜிக்ஸாக்காக இருக்குது ரோடு. நெருப்பு மூட்டுறது கூட ஒன்றுமே இல்லைடா இங்கே, எல்லாம் ஈரமாக இருக்குது இந்த இடத்துல. போக போக அங்கே பாருங்கள் போட்டிருக்கிற தடுப்பெல்லாம் என்ன கதியாக இருக்குன்னு பாருங்கள். எல்லாம் பீஸ் துண்டு துண்டு ஆகிட்டுக்குது இந்த இடத்துல. ஃபஸ்ட்டு மேலே அந்த கேம்பு கிட்ட போய் நெருப்பு கேட்கணும். என்னால் வந்து தாங்க முடியல. வஞ்சிருக்கிறதே ஒரு 6 கிலோமீட்டர் வந்துருப்போம், அவ்வளோதான். அங்கே தான் கொஞ்சம் டீ குடிச்சிட்டு நெருப்பு பற்ற வச்சேன், தாங்க முடியல. திரும்ப கோல்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஐயோ நான் இது சோதனை. அப்போ போக போகிற ஐயோ சார்ஜர் பெட்ரோல் வேறு எண்டுக்கு வந்துங்குது. என்னடா பண்ணுறது? பெட்ரோல் பங்க் வேறு 36 கிலோமீட்டரில் வரேன்னு சொன்னாங்க. 36 கிலோமீட்டருக்கு மேலே வந்தாச்சே நான் நினைக்கிறேன். இல்லை 36 கிலோமீட்டர் வரல. ஆனால் இந்த அப்பில் வந்து ஃபுல் டேங்க் பண்ணேன். ஆனால் ஒரு ஃபுல் டேங்க்கு இது ஒன்றுத்துக்கே சரியாக போயிடுச்சு. கிட்ட ஒரு பக்கம் நிற்க வச்சிருக்காங்க. ஓகே, so much cold. ஐயோ எப்படியோ இப்போ வந்து இங்கே நெருப்பு கொடுத்ததுனால நான் போக்க இல்லைன்னா ஏ कितना डिग्री इधर अभी तो नेट पे बता हुआ फोन पे बैंक से चला जाता है। नहीं है इधर कितना डिग्री अभी होगा कोल्ड कोल्ड तो भी नेट पे बता वेदर पे बता देगा क्या है। कोल्ड ही रहता है ज़्यादा, मैंस में रहता है। रात को मैंस में லாஸ்ட் ஒரு வாட்டி நெருப்பு வந்து கட்டி அணைச்சி கொண்டு போயிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து நார்மல் ட்ரேடர் இல்லை, கோஸ்ட் ட்ரேடர். ஓகே பஸ், தேங்க்யூ ஃபார் கிவிங் ஃபுட். தேங்க்யூ பை. ஓகே தேங்க்யூ. ஓகே பஸ் திரும்ப ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே பாருங்க, இந்த நாய் இப்படி தான் தூங்குதோ தெரியல பாவம். ஐயோ ஒரு செகண்டு அங்கே
பற்ற வச்சுட்டு வெளியே வரதுக்குள்ளே கோல்ட் ஆகிடுச்சு. ஐயோ திரும்ப கோல்ட் ஆகிடுச்சுடா. போயிடலாம்டா அப்பா, இன்னும் 25 கிலோமீட்டர் தான் இருக்குது. போயிடலாம் அப்படின்னா கீழே. எப்பா எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓ இது எல்லாமே வந்து மிலிட்ரி குவார்டர்ஸ், சாரி மிலிட்ரி ஜோன். இது செக் போஸ்ட்டு, வீடு, ஹோட்டலு எல்லாம் உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. பேச முடியல, வாய் கொளருது. டாகி எப்படி இருக்குது டாகி? இங்கேருந்து பார்த்தா எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்பா ஒரு பக்கம் இயற்கையை ரசிக்கிறதா, இன்னொரு பக்கம் இந்த கோல்டை வந்து வெறுக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ரெண்டும் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த இடத்துல போக போக கோல்டு கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மிலிட்ரி ஆஃபீஸர் அங்கிள் சொன்னாங்க. வண்டி நிறுத்தி இங்கே என்ட்ரி போகிறதுல நம்மளோட உயிர் போயிடுது. அப்பா சாமி. ஓகே அங்கிள், தேங்க்யூ சார். எப்படியோ இங்கே வந்து எதுவும் கேட்கல, டக்குன்னு விட்டுட்டாங்க. தேங்க்யூ. ஓகே அங்கே பாருங்கள், அப்படியே அந்த இடத்துல வந்து ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஃபுல்லாக பனி கவர் ஆகிவிட்டது இந்த இடத்துல. ஓ ஒன்றும் தெரிய மாட்டேங்குது.